யோ என்ன தப்புன்னு நைட்டு காப்பு போட்டு வச்சுட்டு வந்துக்கிறான் குழந்தை மூஞ்சியா நீ போலீஸ் முன்னாடியே 6 சூர்யா மாதிரி கழுத்துல கட்சி பண்ண சுத்தர பத்தியா வெட்டு பட்டிருக்கியா பேண்டேட் போட்டு பேண்டடா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல் விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல் தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும் 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விக்ரம் எந்தெந்த படங்கள்ல நடிக்கிறாருன்ட்டு வேளச்சேரியிலேருந்து சுனிதா கேட்டிருக்காங்க. விக்ரம் அடுத்து புதிதாக 2 திரைப்படங்கள் நடிக்க ஒப்பந்தமாயிருக்கிறார். இதில் வேல்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக ஐசிரி கணேஷ் தயாரிக்கின்ற திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தான் முதல்ல தொடங்க இருக்கிறது. அந்த படத்தை இயக்க இருப்பவர் மெய்யகன் படத்தினுடைய இயக்குனரான பிரேம்குமார். அந்த படத்தை தொடர்ந்து 3BHK படத்தை எடுத்த சாந்தி டாக்கீஸுக்காக ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் விக்ரம். அந்த படத்துக்கான இயக்குனர் தேர்வு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயக்குனர் சுசீந்திரன் ரொம்ப நாளாக சினிமாவில் காணாம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கிருஷ்ணகிரியிலேருந்து நிலவன் கேட்டிருக்காரு. சுசீந்திரன் எங்கேயும் போல இங்கே தான் இருக்காரு. விஜய் ஆண்டனி நடிக்க அவருடைய இயக்கத்திலே ஒரு படம் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த படத்தில் சத்யராஜ், பாரதிராஜா ஆகியோரும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணத்தாலும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னால் தான் அடுத்த படத்தை பற்றிய அறிவிப்பை சுசீந்திரன் வெளியிடுவார்னு நினைக்கிறேன். ஓஹோ எந்தன் பேபி பாடல் எங்கே எடுக்கப்பட்டதுன்னு திருவண்ணாமலையிலேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தேனிலவு படத்தில் இடம்பெற்றிருந்த ஓஹோ எந்தன் பேபி என்ற பாடலை பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாடல் காஷ்மீரில் படமாக்கப்பட்டது. காஷ்மீரில் படமாக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்ற பெருமை தேனிலவு படத்துக்கே சொந்தமானது. அந்த புதுமையை செய்தவர் ஸ்ரீதர். கிச்சா சுதீப் இப்போ தமிழ் படம்ல நடிக்கிறாங்களான்னு கோயம்புத்தூர்லேருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. சுதீப் இப்போ நேரடி தமிழ் படம் எதுவும் நடிப்பதா தெரியல. தலைவன் தலைவி படத்தை தயாரித்த சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் இப்போ சுதீப் வைத்து ஒரு படத்தை தயாரிக்கிறார்கள். சென்ற ஆண்டிலே கன்னடம், தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற மேக்ஸ் திரைப்படத்தின் இயக்குனரான விஜய் கார்த்திகேய தான் அந்த படத்தை இயக்குகிறார். அந்த படம் மேக்ஸ் திரைப்படத்தைப் போலவே கன்னடம், தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் வெளியாக வாய்ப்புகள் இருக்கின்றன. கன்னடா நடிகர் ராஜ்குமார் தமிழில் நடிச்சிருக்காங்களான்னு காரைக்குடியிலேருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. கன்னட பட உலகின் முடிசூடா மன்னனாக இருந்த ராஜ்குமாரை முதலாக திரையுலகத்திலே அறிமுகப்படுத்திய பெருமைன்னா அது ஏவிஎம் நிறுவனத்துக்கே சொந்தமானது. அப்படி தமிழில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு திரைப்பட நிறுவனத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமாக இருந்த போதும் தமிழில் எந்த படத்திலும் நேரடியாக ராஜ்குமார் நடித்ததில்லை. கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல் அண்ட் கடைசி பாடல் என்னன்னு மதுரையிலிருந்து வெயில்முத்து கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல் கன்னியின் காதலி அப்படின்ற படத்தில் இடம்பெற்றது. கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே அப்படின்றது தான் அவர் எழுதிய முதல் பாட்டு. அந்த பாட்டுக்கு இசையமைத்தவர் SM சுப்பையா நாயுடு. அவருடைய கடைசி பாடலாக கண்ணே கலைமானே என்ற பாடல் அமைந்தது. அந்த பாடல் 3ஆம் பறை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. அதுக்கு இசையமைத்திருந்தவர் இளையராஜா. இயக்குனர் தியாகராஜ குமாரராஜா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காரு. தியாகராஜ குமாரராஜாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். வருஷத்துக்கு 2 படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற இயக்குனர் இல்லை அவர் அடுத்து என்ன கதையை படமாக்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறம் அந்த கதையை எழுதி முடிக்கணும். அதுக்கு பின்னால் தான் படப்பிடிப்புக்கு போவார் தியாகராஜன் குமாரராஜா. இப்போ அவருடைய எந்த படமும் படப்பிடிப்பிலே இல்லை. கமல் சாரோட அடுத்த படம் எப்போது தொடங்கும்னு திருவண்ணாமலையிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு. எப்படி பார்த்தாலும் கமலுடைய அடுத்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிறதுக்கு செப்டம்பர் மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மாத இறுதியிலோ அல்லது அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலோ தான் அவருடைய படத்துடைய படப்பிடிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது இன்று வரையிலே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி கமல்ஹாசன் முடிவெடுத்ததாக தெரியல. பாரதியாரை கொண்டாடும் அளவுக்கு பாரதிதாசனை சினிமா கொண்டாடவில்லை ஏன்னு போரூர்லேருந்து வினிதா கேட்டிருக்காங்க. பாரதிதாசனை நாம் கொண்டாடவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி பாரதியார் அளவுக்கு கொண்டாடலை அப்படின்றது உண்மைதான். மதராசி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்துட்டீங்களா? இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சேலம்லேருந்து ரகு கேட்டிருக்காரு. மதராசி பாடல் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த பாடலை விட அதுக்கு சிவகார்த்திகேயன் ஆடி இருக்க நடனம் இருக்க அது அட்டகாசமாக அமைந்திருக்கிறது. மாரிசன் வெற்றி படமானு ஈரோடுல இருந்து சுரேந்தர் கேட்டிருக்காரு. விமர்சன ரீதியாக மாரிசன் வெற்றி படம் அப்படின்னே சொல்லணும். பல விமர்சகர்கள் இந்த படத்தை பாராட்டியிருக்காங்க. படத்தை பார்த்த பலரும் கூட அந்த படம் நல்லா இருக்கிறதா தான் வெளியில எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் வியாபார ரீதியாக மாரிசன் வெற்றி படமா என்றால் இல்லை. சூரியவம்சம் பார்ட் 2ல யார் யார் நடிக்கிறாங்கன்னு ஊட்டியிலிருந்து வர்ஷா கேட்டிருக்காங்க. சூரியவம்சம் 2ஆம் பாகத்திலே சரத்குமார் நடிக்கிறாரு, தேவயான் நடிக்கிறாங்க. அவங்க கூட ஜீவா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். வாழை படத்திற்கு தேசிய விருது கொடுக்காததை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு திருப்பூர்லேருந்து அபினேஷ் கேட்டிருக்காங்க. நண்பரே, வாழை திரைப்படம் வெளியானது 2024ஆம் ஆண்டு.
இப்போ அறிவிக்கப்பட்ட தேசிய விருது இருக்கு, அது 2023ஆம் ஆண்டுக்கானது. 2024ஆம் ஆண்டுக்கான விருதுகள் அறிவிக்கப்படும் போது நிச்சயமாக வாழை திரைப்படம் அதில் இடம்பெற்றிருக்கும். கருணாஸ் இப்போ படத்தில் நடிக்கிறாரான்னு காஞ்சிபுரத்துலேருந்து பிரவீனா கேட்டிருக்காங்க. எதனால் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. முன்ன மாதிரி வருஷத்துக்கு 10-15 படங்களில் கருணாஸ் நடிக்கிறதில்ல, தேர்ந்தெடுத்து சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இப்போ அவர் நடிக்கிறார். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சான்னு நெய்வேலியிலிருந்து சங்கவி கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. நடிகர் ஜெமினி கணேசனோட நண்பர்கள் யார் யாருன்னு ராணிப்பேட்டிலேருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி ஜெமினேசனுக்கு யாரெல்லாம் நண்பர்கள் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தான் வாழ்கின்ற காலத்தில் பல பேரை நண்பராக பெற்றிருந்தவர் தான் ஜெமினேசன். அதுலேயும் குறிப்பாக சினிமா உலகத்தை பற்றி சொல்லணும்னா சினிமா உலகில் இருந்த எல்லோருமே ஜெமினேசனுடைய நல்ல நண்பர்கள் தான். கருப்பு படத்தோட அடுத்த அப்டேட் எப்போ வரும்னு தருமபுரியிலேருந்து சபரி கேட்டிருக்காரு. கருப்பு திரைப்படத்தை எப்படியாவது தீபாவளிக்கு வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு தான் அந்த படத்தை தயாரிக்கின்ற நிறுவனம் நினைக்கிறாங்க. அதனால் அந்த படத்தை பற்றிய அப்டேட்கள் இனி தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதுள்ள இளைஞர்களின் கனவு கன்னி யார் யாருன்னு வேலூர்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காரு. இன்றைய தேதியில் இளைஞர்களுடைய கனவு கன்னின்னா அது பூஜா ஹெக்டே தான். எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க சார்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து லீலா கேட்டிருக்காங்க. நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியை பல ரசிகர்கள் தொடர்ந்து ரசிச்சுட்ருக்காங்க. என்னுடைய நண்பர்களில் பல பேர் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நண்பர்களெல்லாம் நான் தொந்தரவுக்குள்ளாக்க விரும்பலை. நான் பாடினேன்னா அவங்க நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுமா? அதனால் இந்த சோதனை முயற்சியெல்லாம் தயவுசெய்து நம்ம தவிர்த்துருவோம். தேசிய விருது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு செங்கல்பேட்டிலேருந்து மோதிஷ் கேட்டிருக்காங்க. தேசிய விருதுக்கான கலைஞர்களையும் தேசிய விருதுக்கான படத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கென்று ஒரு குழுவை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு அமைப்பது வழக்கம். அந்த குழுவினர் தான் தேசிய விருது பெறக்கூடிய படத்தையும் தேசிய விருதை பெறக்கூடிய கலைஞர்களையும் தேர்ந்தெடுப்பார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். 1934ஆம் ஆண்டிலே தெலுங்கு படவுரையிலே கதாநாயகியாக அறிமுகமான கண்ணாம்பா அதற்கு பின்னாலே தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து முடித்துவிட்டு 1954ஆம் ஆண்டில் மனோகரா திரைப்படத்தில் சிவாஜியினுடைய தாயாராக குணச்சித்திர வேடம் ஏற்று நடித்தார். அந்த படத்தில் அவர் ஏற்றிருந்த மனோகரனுடைய தாயாரான பத்மாவதியினுடைய வேடம் இருக்க அது நாடகத்திலே சிவாஜி கணேசன் நடித்த ஒரு கதாபாத்திரம். பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று அந்த படத்திலே கண்ணாம்பா பேசிய வசனம் இன்று வரையிலே ரசிகர்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் கண்ணாம்பா அந்த வசனத்தை உச்சரித்த விதம். கண்ணாம்பாவுடைய தாய்மொழி தெலுங்காக இருந்த போதிலும் தமிழை அக்ஷர சுத்தமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற நடிகையாக இருந்தவர் தான் அவர். அவர் வசனம் பேசுகின்ற நேர்த்தியை பார்த்துவிட்டு தமிழை அவர் நடித்த பல திரைப்படங்களில் அவருக்கு பக்கம் பக்கமாக வசனம் எழுதும்படி அந்த படத்தினுடைய வசனகர்த்தாக்களிடம் கேட்டுக்கொண்ட இயக்குநர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு வசன உச்சரிப்பில் தமிழிலும் சரி தெலுங்கிலும் சரி மிகப்பெரிய பெயரை பெற்றவராக இருந்தவர் கண்ணாம்பா. ஒரு குணச்சித்திர நடிகையாக தனக்கென ஒரு தனி இடத்தை கண்ணாம்பா பெற்றிருந்த காரணத்தினால்தான் அந்த காலகட்டத்தில் கதாநாயகர்கள் என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதே போல் 2 மடங்கு சம்பளத்தை கண்ணாம்பாவுக்கு கொடுத்தவரை நடிக்க வைத்தார்கள் பல தயாரிப்பாளர்கள். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். KS ரவிக்குமாரோட பணியாற்றியது எப்படி இருக்கு சார்? அவர் வேற சார். ஆக்சுவலி சர்க்காசம், ஹிடன் காமெடி, ட்ரிக்டோட தமிழ் சினிமாவுடைய 2 முக்கியமான நட்சத்திரங்கள், ஒன்று ரஜினி, இன்னொன்று கமல். ரஜினி சார் வந்து குழந்தை சார். பேசிட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண செம்ம டைம் பாஸ். அவர் ஒன் பீஸ் லைக் தட் 100% ட்ரூ இன் த வேர்ல்ட் சார். ட்ரூ ஸ்டாருடைய லைஃப்பில் இந்த ஃபேன் பேஸ் எந்த அளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது என்ன பேஸு? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க. பேஸ் இல்லாமல் ஃபவுண்டேஷன் எப்படி வருது, ஃபவுண்டேஷன் இல்லாமல் வீடு எப்படி வருது? தே ஆர் எவ்ரி திங் சார். அண்ட் தோஸ் ஃபேன்ஸ், இந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஃபேன்ஸ், இந்த ஃபேன்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாத ஃபேன்ஸ். ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.